என்னடா வீடியோ ஃபோட்டோகிராஃபி டிஎஸ்எல்ஆர் கேமராலாம் எடுத்து தொடச்சிட்டு இருக்கானே சேனலில் ஒரு வேளை ஃபோட்டோகிராஃபி சம்மந்தமாக இல்லை விளாக் எதுவும் பண்ண போகிறானா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா என்ன சொல்கிறதுனா ஒரு இன்ப மகிழ்ச்சியில் இருக்கேன் ரொம்ப என்ன சொல்கிறதுனே தெரியல. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா நம்ம சேனலுக்கு கண்டென்ட்டே இல்லாமல் கேமரா தூக்கி மூட்டை கட்டி தூக்கி பின்னாடி போட்டேன், மைக்கெலாம் தூக்கி ஓரமாக கட்டி வச்சுட்டேன். இனிமேல் என்ன கண்டென்ட் இருக்க போகுது, லால் சலாம் தானே, தலைவர் கெஸ்ட் ரோல் தானே, நம்ம வேட்டையனுக்கு பார்த்துக்குவோம் அப்படின்னு திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக விஜயன்னா அரசியலுக்குள்ளே வந்துட்டார். அவரு ஏதோ இன்னைக்கு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவசகுணமாக எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். தமிழக வெற்றி கழகமா தமிழக வெற்றி கழகமா ஆக போகுது. சீசரின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டிய விஜய் அரசியல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 2005 வாங்கின வெளிநாட்டு BMW காருக்கு வரியை ஒழுங்கா கட்டாம கோர்ட்ல போய் கேஸ் போட்டு கோர்ட்டோட கண்டனத்துக்கு ஆளானவர். ஸோ அரசியலுக்குள்ளே வந்துட்டாருன்னா அப்புறம் என்ன, கண்டென்ட்டுக்கு என்ன பஞ்சம் இருக்க போகுது. அவர் அறிவித்தது நேற்றுலேருந்தே கண்டென்ட் மேலே கண்டென்ட் கொட்டிக்கிட்டே இருக்குது. எதை பற்றி பேசுகிறதுனே தெரியலை. ஸோ இனிமேல் நம்ம கேமராவுக்கு வேலை இருக்குன்னு தான் இன்றைக்கி தொடச்சி அப்படி வச்சேன். ஸோ முதல் கட்டமாக பார்த்திங்கன்னா என்னுடைய யூடியூப் சேனலில் ஒரு வாக்கெடுப்பு அவர் அரசியலுக்கு வந்த உடனே நான் போட்டிருந்தேன். நீங்களும் பார்த்துருப்பீங்க, எத்தனை பேர் பார்த்தீங்க, எத்தனை பேர் வாக்களிச்சிங்கன்னு தெரில. ஸ்க்ரீன்லேயும் அந்த வாக்கெடுப்பை போடுறேன். அதாவது ஒரு ரஜினி ரசிகராக விஜயோட அரசியலை நீங்கள் ஆதரிப்பீங்களா ஆதரிக்க மாட்டீங்களா அப்படிங்கிறது தான் அதில் நான் கொடுத்துருந்த ஆப்ஷன். அதில் ஆதரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஆதரிப்பேன் அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 14% மட்டும்தான் வந்துருந்துச்சு சப்போர்ட்டு. ஆதரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு 86% நம்ம தலைவர் ஃபேன்ஸ் வந்து விஜயோடைய அரசியலை எதிர்க்கிறாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா ஃபேன்ஸ் ஃபைட்டு இருக்குது, அரசியலுக்கு வராது. ஸோ சினிமா தாண்டி அவர் அரசியலுக்குள்ள வரும்போது தலைவர் ஃபேன்ஸ்லாம் கண்டிப்பாக விஜய்க்கு சப்போர்ட் தான் பண்ணாங்க அப்படி தான் நினச்சேன். அப்படி இல்லைனா கூட ஒரு 50-50 இருக்கும். ஒரு 50% பேர் ஆதரிப்பேன்னு சொல்லுவாங்க, 50% பேர் எதிர்க்கிறேன்னு சொல்லுவாங்க, அப்படி தான் நினச்சேன். ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு டிஃப்ரெண்ட்டாக நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. 1100 பேர் ஓட்டு போட்டிருக்கீங்க நம்ம சேனலில், 86% கிட்டத்தட்ட எதிர்ப்பேன் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கிறீங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ இவ்வளோ தலைவர் ஃபேன்ஸ் விஜய்க்கு எதிராக இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அது எல்லாத்துக்குமே காரணம் கடந்த காலங்களில் விஜய் ரஜினி சாருக்கு எதிராக செஞ்ச அரசியல்கள். ஸோ அது எல்லாருக்குமே தெரியும், நிறையா நம்ம சேனல்லையும் பேசியிருந்தோம். இது அவருடைய அரசியலையும் பாதிக்க போதா அப்படிங்கிறது தான் இதில் நான் பேச போகிறேன். தலைவர் ஃபேன்ஸ் விஜய்க்கு இந்த எலெக்ஷனில் 2026 எவ்வளோ பெரிய த்ரெட்டாக இருக்க போகிறாங்க. லால் சலாம் ஆடியோ லான்ச்சில் தலைவர் விஜய்க்கு கொடுத்த அந்த ஆதரவு அவங்க ஃபேன்ஸ் மத்தியில் என்ன மாதிரியான ஒரு விளைவை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத தெளிவாக பேசுவோம். ஒரு விஜய் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னோடனே ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாரு, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ 2 பக்கத்துக்கு கொடுத்துருந்தாங்க அந்த அறிக்கை. அந்த அறிக்கையில் முதல்ல தமிழக வெற்றி கழகம் அதில் விட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலவரம். அது நமக்கு தேவையில்லை, அது தமிழ் பெருசாக தெரிஞ்சவங்களாம் நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. இதில் நான் இன்னும் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட நோட் பண்ணி சொல்ல வேண்டியதுன்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா விஜயோட ஃபோட்டோ. ஏன் சொல்கிறேன்னா, விஜய் அண்ணா பார்த்திங்கன்னா குங்குமம்லாம் வச்சு ரொம்ப அழகாக ஒரு ஃபோட்டோ. கீழே பார்த்திங்கன்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு வள்ளுவருடைய ஒரு திருக்குறள். ஸோ இந்த உலகம் எல்லாருக்குமே சமமானது, எல்லா உயிர்களுக்கும் ஜாதி மத வேற்றுமையெல்லாம் இல்லாத ஒரு உலகம்தான் இது அப்படி சொல்லி திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு அழகான திருக்குறள். இதை தான் அவருடைய லெட்டர் பேரில் அவருடைய கட்சியுடைய ஒரு மெயின் ஒரு டெம்ப்ளேட்டாக மேலே கொடுத்து அறிக்கை வெளியிட்டிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி மெர்சல் படம் வந்தப்போ பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும், பிஜேபி வந்து விஜயை ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் ஓட்டினாங்க விஜய்க்கு எதிராக. ஸோ ஜோசப் விஜய் வந்து கோயில்களை கட்டக்கூடாது, ஆஸ்பத்திரி தான் கட்டணும்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜயை கடுமையாக எதிர்த்தாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா விஜய் ஒரு அறிக்கை பிஜேபிக்கு எதிராகவும் ராஜாவுக்கு எதிராகவும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருப்பார். அதாவது மெர்சல் படம் வந்த டைமில் அதில் பார்த்திங்கன்னா மேலே டாப்பில் என்ன போட்டிருப்பாருன்னா ஜீசஸ் சேவ்ஸ் அப்படின்னு போட்டிருப்பார். அதாவது கர்த்தர் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுலேருந்து ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு பிறகு திடீர்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அரசியல் கட்சி தொடங்கும் போது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு மாட்டார். ஸோ அன்றைக்கி பிஜேபி தனக்கு எதிராக வருதுன்னொன்னே அந்த கிறிஸ்டின் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு அரசியல் பண்ணார் விஜய். ஸோ இன்றைக்கி அரசியலுக்கு வரும்போது நான் எல்லாருக்கும் பொதுவானவன் அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை இந்த அறிக்கை மூலயமா அவர் கட்டமைக்க ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ விஜய் இங்கேயே ஒரு அரசியல்வாதியாக ஜெயிச்சிட்டாரு. எப்படி தான் அந்த சேஞ்சு நடந்துச்சுன்னு தெரியல. அதே மாதிரி அந்த அறிக்கையில் பார்த்திங்கன்னா ஜோசப் விஜய் அப்படின்னு போட்டிருப்பாரு மேலே, இங்கே வெறும் விஜய்ன்னு மட்டும்தான் இருக்குது. ஸோ அன்னைக்கு அவருக்கு ஜோசப் விஜய் அப்படிங்கிற ஒரு டேகு தேவைப்பட்டுச்சு. இன்றைக்கி அந்த ஜோசப் பற்றிக்கிட்டு நல்ல பிள்ளை மாதிரி விஜய் அப்படின்னு போட்டார். உங்களுக்கு மக்கள் நலனை விட உங்கள் பதவி தானே முக்கியம்.
அன்பான தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். விஜய் மக்கள் இயக்கம் பல வருடங்களாக தன்னால் இயன்ற வரையில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களையும் சமூக சேவைகளையும் நிவாரண உதவிகளையும் செய்து வருவது நீங்கள் அனைவரும் அறிந்ததே. என்ன திட்டங்கள் செஞ்சாங்க அப்படிங்கிறத நான் ஸ்க்ரீனில் போடுறேன், பார்த்துங்க. தற்போதைய அரசியல் சூழல் பற்றி நீங்கள் அனைவரும் அறிந்ததே. நிர்வாக சீர்கேடு மற்றும் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் ஒருபுறம் என்றால், நம் மக்களை சாதி மத பேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்த துடிக்கும் பிளவு அரசியல் கலாச்சாரம் மறுபுறம் என்று இருபுறமும் நம் ஒற்றுமைக்கு முன்னேற்றத்திற்குமான முட்டுக்கட்டைகள் நிறைந்துள்ளன. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, ஊழல், அதாவது ஒரு பக்கம் அரசியலில் ஊழல் மலிஞ்சிருக்கு, இன்னொரு புறம் பார்த்திங்கன்னா ஜாதி மதத்தை வச்சு வேற்றுமையை உருவாக்கி அது ஒரு அரசியல் நடக்குது அப்படி சொல்ல வர்றாரு. எனக்கு இதில் பெரிய கேள்வியாக என்ன இருந்துச்சுன்னா, இவரே ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கம்யூனிட்டிக்கு பின்னாடி தான், அந்த ரிலீஜனுக்கு பின்னாடி தான் கொஞ்ச நாளுக்கு வரைக்கும் ஒழிஞ்சிக்கிட்டு பிஜேபிக்கார அவர் அரசியலை பண்ணிகிட்டு இருந்தார். திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இவரே பேசுகிறாரு, ஜாதி மத அரசியல் இங்கே கையில் எடுக்கிறாங்க, இதை முதல்ல ஒழிச்சு கட்டணும்னு. ஸோ இதில் இன்னொரு பெரிய ஒரு முரண்பாடு விஜய்கிட்ட என்ன இருக்குன்னா, இதே விஜய் தான் சமீபத்தில் திருமாவளவனுக்கு கால் பண்ணி பர்த்டே விஷ் பண்ணியிருந்தார். ஸோ அப்படியே அன்புமணிக்கு கால் பண்ணி பர்த்டே விஷ் பண்ணியிருந்தார். ஸோ அதை நியூஸ்லேயும் பெருசாக வந்துச்சு. அது திருமாவளவன் போன்றவர்களே சொல்லியிருந்தாங்க, விஜய் விஷ் பண்ணார் அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் போட்டிருந்தாங்க. ஸோ ஒரு ஜாதிய கட்சி நடத்துகிற 2 தலைவர்களுக்கு ஃபோன் பண்ணி பர்த்டே விஷ் பண்ணிவிட்டு அப்புறம் இப்படி ஒரு அறிக்கை வேறதில்லை, ஜாதி மதம் இல்லாத ஒரு அரசியலை உருவாக்க போகிறேன்னு. ஸோ இங்கேயே எனக்கு தெரிஞ்சு விஜய் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியலை பண்ணியிருக்கார் அந்த அறிக்கையில். ஸோ இதிலேயே விஜயுடைய அந்த அரசியல் லட்சணம் நமக்கு தெளிவாகவே தெரியுது. 2வது பேஜில் போட்டிருக்காரு பாருங்க, இதான் ஹைலைட்டு. இந்நிலையில் என்னுடைய தாய் தந்தைக்கு அடுத்து எனக்கு பெயர் புகழ் மற்றும் எல்லாம் கொடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் சமுதாயத்துக்கும் என்னால் முடிந்தவரையிலும் இன்னும் முழுமையாக உதவ வேண்டும் என்பதே என் நீண்ட கால எண்ணமும் விருப்பம். அதாவது தாய் தந்தைக்கு அப்புறம் இவருக்கு உதவுன தமிழ்நாடு மக்களுக்கு ஏதாவது செய்யணுமா? இவர் தாய் தந்தைக்கு என்ன செஞ்சாருன்னு எனக்கு தெரில. எனக்கு தெரிஞ்சு ஒரு கேஸ் போட்டார். அந்த கேஸ் என்ன ஆனிச்சு, பெண்டிங்கில் இருக்கா, இல்லை வழக்கம் முடிச்சிட்டா, இல்லை வாபஸ் வாங்கினாரான்னு தெரில. இதில் இன்னும் கொடுமைன்னா, இது வரைக்கும் எஸ்ஏசிக்கிட்ட அவர் பேசுகிறதே இல்லை. சமீபத்தில் ஒரு படத்துடைய ஆடியோ லஞ்சில் போய்ட்டு எஸ்ஏசி லியோ படம் நல்லா இல்லைன்னு சொல்லி கால் பண்ணி லோகேஷ்கிட்ட சொன்னேன், ஆனால் லோகேஷ் அதை கேட்காம நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்புறம் ஃபோன் பண்ணுங்கன்னு சொன்னார் அப்படிங்கிற அளவுக்கு எஸ்ஏசி ஒரு மேடையில் பேசியிருப்பார். ஸோ அதுவே பெரிய விவாதமானுச்சு. அந்த நேரத்தில் விஜய் ஃபேன்ஸு எஸ்ஏசியை திட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாமே விஜய் பார்த்துக்கிட்டு தான் இருந்தார், அமைதியாக இருந்தாரே தவிர எதுக்குமே வாய் திறக்கல. இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற லியோ படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி அவரை பாராட்டுறேன் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பர் சார், சார் ஒரு படம் எப்படி பண்ணணும் உங்ககிட்ட இருந்து தான் சார் கற்றுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சரியில்லை சார் அப்படின்னு சொன்னா, சார் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. அது வரைக்கும் கேட்டுட்டு இருந்தவர் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லலை, செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி இருக்கு சார், இவ்வளவு 5 நாளைக்கு முன்னாலே அந்த ஃபர்ஸ்ட் காப்பி பார்க்குறேன் சார். இப்படி இந்த மதங்கள்ல இந்த நம்பிக்கையெல்லாம் கிடையாது சார். அதுவும் ஒரு தகப்பனே தன் பிள்ளைய இது பண்றதெல்லாம் சார் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்புறமா கூப்பிடுறேன் சார் அப்படின்னு கட் பண்ணிட்டார். அப்புறம் கூப்பிடவே இல்லை. அதெல்லாம் படம் ரிலீஸ் பிறகு எல்லாரும் வச்சு செஞ்சாங்க. இந்த நம்ம சொல்றத ஃபீட்பேக் அவங்க எடுத்துக்கிட்டு அதை மாற்றி இருக்கலாம். அதுக்கு டைம் இருக்கு, 5 நாள் டைம் இருக்குது. அத்தனை விமர்சனங்களும் நான் சொன்னதை சொல்லியது இந்த படத்தில். இடைப்பட்ட காலத்தில் எமது கட்சியின் தொண்டர்களை அமைப்பு ரீதியாக அவர்களை தயார்நிலை கொண்டு வரும் பணிக்கு கட்சியின் சட்ட விதிக்கப்பட்டு ஜனநாயக முறையில் பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுத்து உள்கட்டமைப்பை வலுப்படுத்தும் பணிகளும் தீவிரமாக செயல்படுத்தப்படும். ஸோ அவர் 2026 தேர்தலுக்கு 2025 எண்டுலேருந்து தான் வேலை பார்க்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. தேர்தலுக்கும் ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி தான் வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு விஜய் தெளிவாக அறிக்கையில் சொல்லிட்டார். இன்னும் ஒரு படம் கோட்டை முடிச்சுட்டு நடிக்க போகிறாரு. ஸோ அதுவும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு.
இதில் இன்னொரு கொடுமை என்னன்னா, இவர் தன்னுடைய ரசிகர்களை அரசியல் படுத்த போகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த குரங்கு கூட்டத்தை எப்படி இவர் அரசியல் படுத்த போகிறான்னு தெரியல. ஏன்னா நேற்று அவர் கட்சியை அறிவித்ததுக்கு பிறகு ஸ்பேஸ் போட்டு விஜய் ஃபேன்ஸு இவ்வளோ நாள் அஜித் ஃபேன்ஸையும் ரஜினி ஃபேன்ஸையும் திட்டிகிட்டு இருந்தவங்க நேற்று என்ன வேலை பண்ணியிருக்காங்கன்னா, உதயநிதியுடைய மனைவி கிருத்திகா உதயநிதியை கண்டபடி கெட்ட வார்த்தைகளில் ஸ்பேஸில் திட்டி இன்றைக்கி அவங்க மேலே சைபர் கிரைமில் வழக்கு பதியப்பட்டிருக்கு. ஸோ விஜய் கட்சி அறிவித்து அடுத்த நாளே சைபர் கிரைமும் வழக்கு பதிவு செஞ்சு ஒரு 3-4 விஜய் ஃபேன்ஸை தூக்குறதுக்கு தயாராகிட்டாங்க. விரைவில் அந்த செய்தியும் உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி விஜய் ஃபேன்ஸ் அப்யூஸ் பண்ணுற விஜய் ஒரு ரசிகர் கூட்டத்தை வச்சுக்கிட்டு இவர் என்ன மாதிரி சோசியல் மீடியாவில் செயல்பட போகிறாங்க, இவங்களை எப்படி அவர் அரசியல் பண்ண போகிறாரு, அரசியலமைப்பு இந்த சிஸ்டத்துக்குள்ளே இவங்களை கொண்டு வர போகிறான்னு தெரியல. ஏன்னா அவங்க எல்லாருமே வெறும் பாக்ஸ் ஆஃபீஸ் சண்டை போட்டுருவாங்க. அவங்களுக்கு அரசியலே தெரியாது. தலைவர் ஃபேன்ஸை டோட்டலி சேஞ்சு. இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனை விட ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அந்த ஃபேன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க கலைஞருக்காக வேலை செஞ்சுருக்காங்க, ஜெயலலிதா அவங்களுக்காக வேலை செஞ்சுருக்காங்க, மற்ற அரசியலில் எல்லாத்தையுமே அனுபவம் கடந்தவங்க. ஸோ அவங்க ஃபேன்ஸ் டோட்டலாக சேஞ்சு. தலைவர் ஒன்று சொன்னார்னா அதை அப்படியே செயல்படுத்துவாங்க. ஆனால் விஜய் ஃபேன்ஸ் எல்லாமே 2K கிட்ஸு. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே விஜய் யாராவது தப்பாக பேசினா கமெண்டில் போய் கடிச்சு வைப்பாங்க. அப்படியும் இல்லைன்னா ஜெயிலர் 500 கோடி, லியோ 800 கோடி இப்படின்னு சொல்லி சம்மந்தம்லாம் பேசுவாங்க. இவங்களுக்கு திராவிடத்தை எதுக்கவும் தெரியாது, தேசிய அரசியலும் தெரியாது. ஸோ இந்த கூட்டத்தை ஒரு அரசியல் படுத்த போகிறேன் அப்படின்னு சொன்னதே மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ரிஸ்க் தான். இது அரசியலே படுத்த முடியாது. அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வச்சுட்டு தான் அவர் இறங்குறாரு. இன்னும் ரொம்ப கொடுமையானது பார்த்திங்கன்னா, அவர் செய்தி தொடர்பாளர் ராம்குமார் அப்படிங்கிற நபரை நியமிச்சிருக்கார். ராம்குமார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் என்ன மாதிரி வடை சுடக்கூடியவர். அவர் ஏற்கனவே தலைவர் ஃபேன்ஸ்கிட்ட பல இடங்கள்ல அடி வாங்கின ஒருத்தர். ஸோ சமீபத்தில் லியோ ரிலீஸுக்கு முன்னாடி அவர் கொடுத்த இன்டர்வியூ இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் Day 1 ரெக்கார்டு பீஸ்ட் மட்டும்தான். வேற எந்த படமும் உங்களுக்கு அந்த அளவுக்கு கலெக்டே ஆகவே இல்லை. கண்டிப்பா நான் திரும்பவும் சொல்றேன், ஜெயிலர் படத்தின் வசூலை எங்க தளபதியோட லியோ படம் தள்ளியா அடிச்சு நொறுக்க போகுதுன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். அதாவது லியோ ரிலீஸ் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் ஜெயிலர் அடிப்போம். அது பார்க்க தான் போகிறீங்க பாருங்கள். லியோ பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கோடி அடிக்கும், ஜெயிலரு 500 கோடி தான் வசூல் அப்படி இப்படிலாம் விட்டுருந்தாரு. அந்த வீடியோலாம் இப்போ எடுத்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவரை தான் செய்தி தொடர்பாளராகவே விஜய் அவர் அஃபீஷியலாகவே அறிவிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் தான் விஜய் கிட்ட இப்போ இருக்கிறாங்க. ஸோ இவங்களை வச்சுட்டு விஜய் எப்படி இந்த கட்சியை 2026 தயார் பண்ண போகிறாரு அப்படின்னு தெரியல. ஜெயிச்சாரா தோத்தாரா கமல் கிட்ட இருந்தவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே மிகப்பெரிய அறிவாளிகள். கமல் பக்கத்தில் வச்சிருந்தது பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் கிட்ட இருந்த அவருடைய அசிஸ்டண்டான ஒருத்தர், பெரிய பெரிய ஐஏஎஸ் கலெக்டரு, ஓய்வு பெற்ற நீதிபதிகள், இப்படி கமல் மக்கள் நீதி மையத்தில் இவ்வளோ அறிவார்ந்த மக்களை இன்றைக்குமே வச்சுருக்காரு. குறிப்பாக விஜய் டிவி மகேந்திரன், அப்புறம் கோயம்புத்தூரில் இருக்கிற அந்த டாக்டர் மகேந்திரன், இப்படி பெரிய பெரிய தொழிலதிபர்கள், பிஆர்ஓக்கள், இப்படிப்பட்ட ஆட்கள் தான் மக்கள் நீதி மையத்தில் இன்றைக்கி இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட கமலுக்கு தேர்தலில் கிடைச்சது வெறும் 4% வாக்கு. ஸோ விஜய் தனது ரசிகர் கூட்டத்தை மட்டுமே நம்பி, அதுவும் புஷி ஆனந்த் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்கன்னு நினைக்கிறேன், தளபதி விஜய் வாழ்க அப்படின்னு கத்துவாங்க. ஸோ அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா குளிங்க சிரிப்பீங்க. தளபதி 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 தளபதி. அண்டு ஃபைனலாக தலைவர் ஃபேன்ஸ். ஸோ இங்கே தான் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியே இருக்குது. இப்போ ரஜினி சார் அரசியலுக்கு வரேன்னு சொல்லும்போது அஜித் சாருடைய ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க, சூர்யா சாருடைய ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க, தனுஷுடைய ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க. கமல் அரசியலுக்கு வரலைன்னா கமல் ஃபேன்ஸே சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ரஜினி சாருடைய ஃபேன்ஸுக்கு அது வரைக்கும் மற்ற நடிகருடைய சண்டை எந்த ஒரு ரசிகர்டையும் சண்டை போடாதவங்க. ஆனால் விஜயுடைய ஃபேன்ஸ் 2K கிட்ஸ் எல்லாருமே டோட்டலாக மொத்தமான நடிகருடைய ரசிகர்களையும் சண்டை இழுத்து வச்சுருக்கிறாங்க. ஸோ அவங்க யாருமே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண தயாராக இருக்க மாட்டாங்க. ஒரு புறம் திமுக பிஜேபி அவங்களோட ஐடி விங்க விஜய் அட்டாக் பண்ணும், இன்னொரு புறம் இந்த நடிகர்களுடைய ரசிகர்கள் விஜய் அட்டாக் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக நடக்க போகுது. இதுக்கு நடுவில் தலைவர் ஃபேன்ஸுடைய அட்டாக்கும் கண்டிப்பாக விஜய்க்கு எதிராக இருக்கும். எந்த விதத்துலையுமே எந்த தலைவர் ஃபேன்ஸும் விஜயை எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்தலில் சப்போர்ட் பண்ண 0.5 கூட % வாய்ப்பு இல்லைங்கிறது எனக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். ஸோ உங்களுக்கும் ஒரு ரஜினி ஃபேனாக இருந்தால் புரியும். ஏன்னா அந்தளவுக்கு விஜய் ஃபேன்ஸும் ரஜினி ஃபேன்ஸும் களத்தில் சண்டை அவ்வளோ போட்டிருக்காங்க. பாக்ஸ் ஆஃபீஸும் சரி, திரையரங்க வாசல்லையும் சரி. ஸோ இப்படி இருக்கும்போது விஜயுடைய அந்த ஒரு வெறும் தன்னுடைய ரசிகர்களை மட்டுமே உள்ளே வச்சுட்டு இறங்கும்போது அது எவ்வளோ பெரிய நெருக்கடியை கொடுக்க போகுது, வரப்போகிற நாட்களில் எவ்வளோ என்டர்டைன்மெண்ட் நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ரொம்ப ஒன்றும் இல்லைங்க, இந்த வீடியோவில் நான் சில எக்ஸாம்பிள் காட்டுறேன். அதாவது ராகவேந்திரா மண்டபத்தில் தலைவர் கட்சி அறிவிக்க போகிறாரு காலையில் அப்படின்னு சொல்லி நியூஸு.
ரஜினி சாருடைய வீட்டு வாசலில் அவ்வளோ ரசிகர்கள் காலையிலே திரள்றாங்க, அவ்வளோ மீடியா திரளுது. அவர் வெளில வர்றாரு, காரில் ஏறுறாரு, பூவெல்லாம் அவர் கார் மேலே தூக்கி போட்டு கூட்டம். அவர் போயஸ் தோட்டத்துலேருந்து ராகவேந்திர மண்டபம் போகிற வரைக்கும் ரோடு முழுவதுமான கூட்டம் அவ்வளோ இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அதே மாதிரி விஜய் கட்சியை அறிவிச்சிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் நீலாங்கரை வீட்டுக்கு வர்றாரு. வீட்டு வாசல் வர 5 பேர் நிற்கிறாங்க. 2 மீடியா சேனல், அதுவும் யூடியூப் சேனல் நினைக்கிறேன், டிவி சேனலும் கிடையாது, 2 பேர் நிற்கிறாங்க. ஸோ விஜயோட அரசியலை இவ்வளோ ஹைப்பில் தான் பார்க்குறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, ரஜினி சார் அரசியலுக்கு வரான்னு சொல்லும்போது சீமானும் சரி, அன்புமணியும் சரி, திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சேர்ந்து எதிர்த்தானுங்க. வரக்கூடாது, நீங்கள் எதுக்கு வர்றீங்க, காலம் போன கடைசியில் ரிட்டையர் ஆகிற டைமில் வர்றீங்க, எது ஊழல்வாதி, பிஜேபி பி டீம் அப்படி இப்படின்னு திட்டினாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொரோனா தலைவர் வெளியாகிட்டார், நான் வரல, எனக்கு உடல்நிலையை கருத்தில் கொண்டு அப்படின்னு. ஆனால் விஜய் அரசியலுக்கு வரும்போது எல்லாரும் சிகப்பு கம்பளம் போட்டு வரவேற்கிறாங்க. வாங்க வாங்க வாங்க, யார் ஓட்டையே பிரிக்க போகிறீங்க, வந்து என்ன பண்ண போகிறீங்க, இதானே பண்ண போகிறீங்க, ஒன்றும் பெரிய பாதிப்பு இருக்காது, வாங்க அப்படி சொல்லிட்டு அண்ணாமலை பாராட்டுறாரு, சீமான் பாராட்டுறாரு. ஸோ விஜய்க்கு இங்கே ஒரு பெரிய எதிர்ப்பு இல்லை. இதுலேருந்து தெரியுது விஜயால் எந்த ஒரு தாக்கத்தையும் பண்ண முடியாது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி சில எக்ஸாம்பிள் நம்ம நிறையவே கண்ணெதிராக பார்த்துக்கிட்டு இருக்கோம். விஜயை நம்ம அடிக்கிறோமான்னு தெரியல, ஆனால் விஜய் ஃபேன்ஸை நம்மக்கிட்ட பலமாக வாங்க போகிறாங்க, அவங்க பண்ணின வேலைக்கெல்லாம். ஸோ அதையும் நடக்க தான் போது, பொறுத்திருந்து பார்ப்போம். வரப்போகிற நாட்களில் நம்ம சேனலில் கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இருக்க போகிறதில்ல. வெயிட் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் லால் சலாம் ரிலீஸ் ஆக போகுது இன்னும் 4 நாளில், அது குறித்த அப்டேட்டும் போடுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். கண்டிப்பாக இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, பாய்.